வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். நான் தான் அங்கே பிரின்சஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மியூசியமை தான் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ட்ரிப்போட ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 5 பிளேசஸ் விசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது என்ன 6th பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானே கவுண்டிங்கில் சரியாக கவுண்ட் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா 5 பிளேசஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது 5 இல்லை 6 பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதுதான் 6th பிளேஸ். மியூசியமில் நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பொருள் இருந்துச்சு மியூசியமில், அவ்வளோ பொருள். அதுவுமே நிறைய சிலைகள்லாம் வச்சாங்க. சிலைகள் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போன எல்லா பிளேசஸ்லையுமே பார்த்திங்கன்னா வாட்டரும் அலோடு, அதே போல் ஃபுட்ஸுமே பார்த்திங்கன்னா அலோடு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, போகிறதுக்கு முன்னாடியே 2 வாட்டர் பாட்டில் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒன்றுத்தில் ஐஸ் வாட்டரும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்னொன்றுத்தில் வெறும் ஐஸ் வாட்டர்னால சில்லுன்னு எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் வாட்டர் பாட்டில் இல்லாமல் எல்லா பிளேஸ்லையும் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். ஏன்னா செம்ம வெயில். என்ன தான் ஒரு இன்டோர் இடத்துல இருந்தால் கூட அந்த வெயிலில் சுத்தமாக நம்மளால் தாங்க முடியல. அப்படி ஒரு வெயில். அதனால் எல்லா இடத்துலையும் வாட்டர் பாட்டில்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். பேர்ட்ஸ் பார்க்கில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம். அதனால் எங்களுக்கு செம்மையாக தண்ணி தாங்க எடுத்து ஒரு மாதிரி டீஹைட்ரேஷனே ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் போகிற இடம் எல்லாமே அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம். மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில்ஸ் வேணால் வாங்கிக்கிற இடம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் ராஜாளி பேர்ட்ஸ் பார்க்கில் போயிட்டு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் ஒன்று தான் புரியல. இதை செஞ்சாங்களா இல்லை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனதை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் எதுவும் புரியாமல் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். சில சிலைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா கை இல்லை கால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்ட் உடஞ்சி போயிருந்தது அதோட பாடியிலேயே. ஆனாலுமே அது இல்லைன்றது இப்போது ஒரு கை இல்லைன்னா அந்த கை இல்லைன்ற ஃபீலே நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிலை. மற்ற பார்ட்ஸெல்லாம் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாகவே பண்ணியிருந்தாங்க எல்லாமே. நீங்கள் தஞ்சாவூர் போகிறீங்கன்னா ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே நான் இதை சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு சிலையுமே நம்மளை லிட்ரலி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நிற்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. நாங்கள் போன உடனே அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபுல்லாக ஒரு ரூமில் பாதியே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எல்லா சிலையுமே. அண்ட் எல்லா சிலையோட டீட்டெயில்ஸுமே கூட பார்த்திங்கன்னா அந்த கீழே போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக 10 ரூம்ஸ் இந்த மியூசியமில். கீழே பார்த்திங்கன்னா 3 ரூம்ஸ் இருக்கும். மேலே உங்களுக்கு 7 ரூம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ரூமை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அண்ட் அங்களே ஆரோ மார்க்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு போனால் நம்மளால் ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போக முடியும், எங்கே போனால் செகண்ட் ரூம், எங்கே போனால் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ தட் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் எந்த ரூமுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போகிற வழி எல்லாமே நல்ல டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ தட் நம்ம சுத்தமாக கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். நாங்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் ரூம்குள்ளே போயிருந்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. பட் உண்மையாக சொல்லணுன்னா எது என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காம்பஸ் அது அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. மீதி எதுவுமே எனக்கு என்னன்னே தெரியல. இது அந்த காலத்து ட்ரைபாடு அப்படின்னு சொல்லிட்டு டாடி சொன்னார். அந்த காலத்துது அப்படின்றனாலே ரொம்ப துருப்பிடிச்சி அட்டுப்போன கேஸ் மாதிரி அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மேப்பு. ரொம்ப பச்சை குழந்தைங்களுக்கு தெரிகிற விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு மேலே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியலை. டேடி தான் இதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகும், இதெல்லாம் இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் கூட எனக்கு எதுவுமே தெரியல. பட் டேடி இது இதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அங்கே அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. அங்கே கீழே பார்த்திங்கன்னா அது என்ன பொருள், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது, எப்படி யூஸ் ஆகும்னு போடல, பட் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டேப்பு. இந்த காலத்தில் நம்ம இன்ச் டேப் வச்சு அளக்கிறோம்ல திங்ஸை,
அந்த மாதிரி இது வந்து நார்மல் டேப்பு. ஸோ இதை வச்சு தான் வந்து அளப்பாங்க. லைக் அளக்கிற டேப்பு, ஒட்டுற டேப் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லாக்கர். இதில் வந்து சாவி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அது போட்டு திறந்தோம் அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செவரு கூடயே வந்து அட்டாச் ஆகிருக்குமா. நாங்கள் திறந்து பார்த்தோம், பட் திறக்க முடியல, ஏன்னா அது வந்து லாக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புக் இருக்கிற இடம், புக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடம் தான் நிறைய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சும்மா ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பட் நம்ம இது வேணால் வந்து வாங்கிக்கலாம். அங்கேயே போட்டிருக்காங்க புக்ஸ் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்துச்சு. எது வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த ஒரு ரூம் ஃபுல்லாகவே புக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணிங்க வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய புக்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஹிந்தியில் கூடவே இருந்துச்சு. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டோம். ஃப்ளோரில் மீதி இருக்க 7 ரூமையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம். எனக்கு இந்த ஸ்டெப்ஸில் ஏற அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஒரு மாதிரி ஸ்பைரல் ஸ்டெப்பு, அது நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டெப்பு. ஸோ நானும் அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டேன். ஸோ ஏறிட்டு நம்ம இப்போ போகிறதும் 4th ரூம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் மிஷின்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரியே வச்சுருந்தாங்க. நிறைய விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அளக்கிறது அந்த மாதிரி நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. விசிட் ஸ்பாட்டாக இருந்தாலும் நான் அவ்வளோவா இந்த ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கான காரணம், எனக்கு இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோவா எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சிலை மட்டும்தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே அவ்வளோவா ரொம்ப நேரம் நின்று பார்த்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுலாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. பட் அஃப்கோர்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து சரி நம்மளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, இந்த கேமரா வீடியோ எடுக்கிறதுக்காச்சும் நம்ம எடுப்போம், ஸோ அதிலையாச்சும் அட்லீஸ்ட் அதுவாச்சும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மம்மிக்கிட்ட பாதி கொடுத்தா மீதி நான் அடுத்து அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபேக்ஸ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. அந்த ஃபேக்ஸ் மிஷின் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம தான் ஒரு ஷின்சான் பைத்தியமாச்சு, அவ்வளோ ஷின்சான் பார்ப்பேன். அதில் தான் நான் வந்து அந்த ஃபேக்ஸ் மிஷின்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம ஃபேக்ஸ் எழுதி கொடுத்தோன்னா அது வந்து இன்னொரு ஃபேக்ஸ் மிஷின் சைடுக்கு போகிற மாதிரி அது ஒரு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஷின்சானில் பார்க்கும்போதே இது ரியல் லைஃப்பில் எப்போயாச்சும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் வந்து ரியல் லைஃப்பில் பார்த்துட்டோமே, எங்கேயாச்சும் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா எனக்கு அது ஃபேக்ஸ் மிஷின் ஷின்சானில் பார்க்கும்போது அவ்வளோ ஃபேவரட் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், டோட்டல் தஞ்சாவூரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலாக செஞ்சு வச்சுருந்தாங்க. மாடல் வந்து சும்மா மாடல்னால் வந்து பேருக்குன்னு மாடல் இல்லாமல் ரியலாகவே தண்ணி போகிற மாதிரி மாடல் வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போகும்போது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. பட் ஆக்சுவலி அதில் தண்ணி போய் பாசிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டாப் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா டேமு, ஸோ அதுலேருந்து இந்த ப்ளூ ஏரியாஸ்லலாம் தண்ணி வரா மாதிரியே வந்து வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போகிற டைமில் இல்லை. ஸோ இதை நான் ரொம்ப நேரம் பார்த்த இடம்னா அது இதுதான். அந்த சிலையை கடுத்து நான் ரொம்ப நேரம் பார்த்த இடம்னா அந்த தஞ்சாவூரோட மாடல் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மாடல், எனக்கு பிடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு. அதில் இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா, ஸோ கிணறுக்குள்ளேருந்து நம்ம தண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டூல் இருக்குல்ல, அந்த டூலை வச்சு மாட்டி அதுக்கப்புறம் வந்து கிணறுக்குள்ளே வச்சு கயிறை வச்சு இழுத்தோன்னா வந்து கிணறுக்குள்ளேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு டூல் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதையும் பார்த்துட்டு அதே டைமில் நாங்கள் ஃபேனை போட்டுட்ருந்தோம். ஏன்னா சுத்தமாக எங்களுக்கு காற்றே வரலை, அவ்வளோ வேர்வு, அப்படியே வந்து வேர்வை சொட்ட சொட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தோம். அப்படி ஒரு வேர்வை, ஏன்னா அவ்வளோ வெயில், உள்ளே இன்டோர்லேயே சரியான வெயில். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்து அப்படியே போகிற இடம் எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஆன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் போகும்போது ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிருந்தோம். லைட்ஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் ஆனில் இருந்துச்சு, பட் ஃபேன் ஆன்லேயே இல்லை. ஏன்னா யாருமே வரலை. மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் தான் இதை வந்து விசிட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவல் மஸ்ட் விசிட் ஸ்பாட்ஸ் தான். என்னென்னா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்லேயே ரொம்ப கன்ஃபார்மாக இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நான் சொல்கிற ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா வந்து அந்த பேர்ட்ஸ் பார்க் நார்மலாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யார் போனாலும் அந்த பேர்ட்ஸ் பார்க்கை கன்ஃபார்மாக என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுவீங்க. சில்ட்ரன்ஸ் ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால் அது வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட் தான் அது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில், ஸோ நீங்கள் வந்து அந்த குட்டி டெம்பிள் வந்து இருக்குல்ல, கங்கை கொண்ட சோழபுரம், அதை விசிட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கன்ஃபார்மாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் அண்ட் மைன்யூட் திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு அந்த கோயில். அதுக்கப்புறம் மஸ்ட் விசிட் ஸ்பாட்னா நான் இது தான் சொல்லுவேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. தஞ்சாவூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. ஸோ அதில் மஸ்ட் விசிட் ஸ்பாட்னா நாங்கள் பார்த்ததுல இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் விழுவுறதுக்கு மாடை வந்து தூக்கி அதை பிடிச்சி அந்த மாட்டுக்கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து இதை இழுத்துக்கிட்டு போகும். ஸோ அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் என்னென்னன்றது அங்கேயே போட்டிருக்காங்க. பட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் சேட்டைக்கை வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிட்டு இருந்தேன். டோன்ட் டச்ன்னு அங்கேயே வந்து போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம எப்படி கேட்போம், நம்ம தொட்டு பார்ப்போமே எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வந்து தொட்டு ஆட்டி அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து டபுள் டிஜிட் போனாலே வந்து ரொம்ப பெருசாக நினைப்போம். அண்ட் 50 கீழே வந்து தான் வரும் எங்களுக்கு ரீச்சு. அண்ட் 50 டச் பண்ணாலே வந்து நாங்கள் என்னமோ வந்து 50K டச் பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அண்ட் ரீசெண்டாக வந்து 100 200 அப்படின்னு தான் போகுது எங்கள் வீடியோஸ் எல்லாமே. ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக கீழே போகுது. அண்ட் வீடியோஸ் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கீழே போயிருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கீழே பார்க்கும் போது. ஸோ நல்லா ரீச் கொடுக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் சுத்தமாக ஏற மாட்டேங்கிறீங்க. வீக்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து 5 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிச்சு. ஆனால் வந்து ஒரு நாளைக்கு அந்த சப்ஸ்கிரைபர் ஏறினா நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து வ்ளாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ஷாப்பிங்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபுட் ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போட்டுட்ருக்கோம் கண்டென்ட்டாக. இதுதான் வந்து ஷார்ட்ஸு வீடியோஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து வருது. பட் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நாங்கள் ப்ராங்க்ஸ் சேலஞ்சஸ்ன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்மாக ஒரு ப்ராங்க்கு ஒரு சேலஞ்சுன்னு வரும், உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஸ்பைசஸால் வந்து செஞ்சது. அவ்வளோ ஸ்பைஸு, இந்த மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஆனஸ், கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்பைசஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இது நவதானியங்களை வந்து பார்த்திங்கனாலும் வச்சு செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வச்சு செஞ்சுருந்தாங்க. அது அவ்வளோ பெருசு எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நவதானியங்களும் ஸ்பைசஸ்லேயும் வச்சு செஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சிடிஸ், அதுக்கப்புறம் ரேடியோஸ், அதுக்கப்புறம் டார்ச்சு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்த ரூம் நாங்கள் போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வரப்போகுது. அந்த விலாக் கன்ஃபார்மாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஒரு விலாகுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு வேறு லெவல் வீடியோ. ஸோ அந்த வீடியோக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருங்க. பார்த்திங்கன்னா தஞ்சாவூரோட ஃபேமஸ் திங் தஞ்சாவூர் டால், அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் இது வந்து தலையாட்டி பொம்மை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தலையாட்டி பொம்மைனா வந்து அந்த நார்மலாக ஒரு மனுஷன் மாதிரியே நிற்கும். ஸோ நார்மல் மனுஷன் மாதிரி இருந்து நம்ம ஆட்டி விட்டால் ஆடும்ல. ஸோ அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தலையாட்டி பொம்மை. இது வந்து மொத்தமாக பால் மாதிரி இருக்குது, அது மொத்தமாக வந்து ஆட்டி விட்டால் ஆடுது, அப்படி வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. மயிலாட்டம், புலியாட்டம், அதுக்கப்புறம் வந்து நிறைய கலை வச்சுருந்தாங்க. பரதநாட்டியம், சிலம்பம், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கும்பி அடி, அதுக்கப்புறம் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த பிளேஸுமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நாட்டுப்புற கலைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு தஞ்சாவூர் பொம்மைனா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் தஞ்சாவூர் டான்ஸிங் டால்ஸ்ன்னு வந்து போட்டிருக்காங்களே. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் பொம்மை. எல்லா ஃபுல் பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடும், பார்க்கும் போதே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மினியேச்சர் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. லைக் ஏறு விழுகிறது, அந்த மாதிரி நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நிறைய திங்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வீடியோ ஒன்றுலேருந்து 2 மணி நேரம் போகும். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலிங்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க, திங்ஸ் மட்டும் இல்லாமல். அப்புறம் இந்தமாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. பட்டு அந்த ஜரிகை செய்கிற இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியலை எங்களால். அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.